விஜயும் வந்து குழந்தையும் பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கணுன்னு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்கள வரவேற்கிறாங்க. அடுத்து வந்து கிஃப்ட்டெல்லாம் வந்து தந்தோன்னே காவேரிக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ கிஃப்ட் அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் டேடி பார்த்து பார்த்து கிஃப்ட் வாங்கினாரு. இதெல்லாம் உங்களுக்கு தான் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கொடுக்குறா. அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. பார்த்தா அவங்களுக்கு வந்து பிடிச்ச பொருள் எல்லாமே அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு எப்படி இவருக்கு தெரியும், எப்படி இதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருக்காங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்காவும் தங்கச்சியும் விஜயை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காரு விஜய், இங்கே பாரு காவேரி, உண்மையிலே இந்த குழந்தையோட அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், இவர் பேசாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடி, ரொம்ப அழகாக இருக்காருடி, உனக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா பேசுகிற நீ அப்படின்றாங்க காவேரி. இதில் என்னடி இருக்குது பாரு அப்படின்னோடனே, உன்னையும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு அப்படி சொல்லிட்டு காவேரி ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடி நாங்கள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு, அக்கா போக்கா வெக்க வேறு படுறாளே, அப்போ கன்ஃபார்ம் தான் அப்படின்னு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவர் ஸ்டூடெண்ட்டோட அப்பாக்கா, இது அப்பா வந்து என்னடி, அவர் தான் வந்து அவங்க ஒய்ஃபை இறந்து போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு. அது வந்துக்கா அவர் அவங்க ஒய்ஃபை ரொம்ப ஒரு நேச்சர் போட்டிருக்குக்கா, அதனால தான் அவங்க திங்ஸ் எல்லாம் இன்னும் கூட பாதுகாத்து வச்சுட்டுருக்காரு. அப்படி பெற்றவர் போய் இங்கே பாருடி, ஒய்ஃபை எவ்வளோ அளவு நேசிச்சிருக்காங்களோ அவங்க வந்து வர்ற பொண்ணையும் அப்படி தான் நேசிப்பாங்க. இங்கே பார் அவர் ஃபஸ்ட் ஒய்ஃப் அப்படி நேசிச்சிருக்கார்ல, கண்டிப்பாக அவருக்கு கல்யாணம் நடந்தால் ரெண்டாவது ஒய்ஃப் ரொம்ப நல்லா பார்த்துப்பாருடி. பார்த்தல எப்படி இருக்காராக்கா, என்னென்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, திடீர்னு என்னக்கா குழப்பற நீ அப்படின்னோடனே, நான் உண்மையை தானே சொல்கிறேன், தம்பி அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருடி, பார்த்துக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து கிஃப்ட் எல்லாம் பிரிக்கும்போது விஜய் கொடுத்த கிஃப்ட்டை ஆல்ரெடி வந்து பிரிச்சதால இந்த ஒரு சில கிஃப்டெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ இன்னும் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா காவேரிக்கு உண்டான எல்லா திங்ஸுமே அதில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து காவேரி ஆச்சரியப்படுறாங்க. பார்த்தல உனக்கு எல்லாமே உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு கேட்டு வாங்கி வச்சுருக்காரு பாரு, இப்படிப்பட்டவர் யாருக்காவது கிடைக்குமா காவேரி, உனக்கு கிடைச்சிருக்காரு பார்த்தல அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்ப போகிறாரு. அப்போ வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிட்டுட்டேங்க அப்படின்னோடனே, குழந்தை சாப்பிட்டாலா, குழந்தையும் சாப்பிட்டாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம், இப்போ தான் சாப்பிட்டோம், நீங்கள் உள்ளே இருந்தீங்க அதனால் அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி பார்த்து பத்திரமா போங்க, குட்டி நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரிக்கு கிஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி இது நம்பவே முடியலையே, இவ்வளோ நேரம் என்கிட்ட ரொம்ப கோவமாக இருந்தா இப்போ என்னமோ சாஃப்டாக வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்றா, பாயன்றா, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய். இங்கே வந்து என்னம்மா இன்றைக்கி ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததில்ல அப்படின்னு. ஆமாம், அந்த தம்பி வீட்டுக்கு வந்தாவே அப்படி ஃபங்க்ஷன் களை கட்டும், பார்த்தல எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, பரவாயில்லம்மா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம வீட்டுக்கும் மருமகனாக வந்தால் நல்லா இருக்கும்லம்மா அப்படின்னோடனே, ஆமாடி ஆமாடி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தல அம்மாவும் க்ரீன் சிக்னல் தான். அதுக்கப்புறம் என்ன காவேரி பிரச்சனை உனக்கு அப்படின்னோடனே காவேரி குழம்பி போகிறாங்க. என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, விட்டா இவங்க 2 பேருமே சேர்ந்து அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து அவரை கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. என்ன தாத்தா அப்படின்னோடனே, உங்கள் சித்தப்பா ஒரு விஷயம் சொன்னாருப்பா, இந்த மாதிரி அந்த ராகு வந்து ரிலீஸ் ஆகிட்டானாமே அப்படின்னு. ஆமாம் தாத்தா நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னோடனே, என்னத்தை கேள்விப்பட்டேன் விஜய், பார்த்தல ராகு வந்து என்கிட்டே வந்து பேசிட்டு சவாலாக விட்டுட்டு போகிறான், இந்த ஊருக்கே வந்துட்டேன், விஜய் காவேரி விட மாட்டேன்னு சொல்கிறான், நீ காவேரி கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க விஜய் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் காவேரி யாரோ இல்லை, ஏன் பொண்டாட்டி பார்க்க போகிறதுக்கு யார்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அது யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பொண்டாட்டியே எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் போய் பார்ப்பேன், அந்த ராகவு என்னை என்ன பண்ண போகிறான்னு நான் பார்த்துக்கிறேன், அவனை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு சொன்னால் கேள்வி விஜய், நான் யார் பேச்சு கேட்குற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு அவங்க சித்தப்பா.